அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்று 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு அன்றும் என்றும் முதற்தரமாய் செய்திகளை வழங்கும் இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு நேரடியாக உங்களை சந்திக்கிறோம். என்றும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த தகவல்களுக்கு செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்பத்து தேசிய சரணாலயத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத நிர்மாண பணிகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை, சூழலியலாளர்கள் குற்றச்சாட்டு. கொழும்பின் சில பகுதிகளுக்கு 8 மணி நேர நீர்வட்டு. சவுதி அரேபியாவில் உள்ள முகாம் ஒன்றில் அதிக அளவிலான இலங்கையர்கள் தடுத்து வைப்பு. முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு உங்களுடைய அவதானத்தை செலுத்துகிறோம். வில்பத்து தேசிய சரணாலயத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத நிர்மாண பணிகள் குறித்து அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லை என சூழலியலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் வடபகுதியில் சுமார் 300 சட்டவிரோத வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வன பகுதியொன்றை அழிப்பது மற்றும் அதனுள் நிர்மாண பணிகளை மேற்கொள்கின்றமை வன ஜீவராசிகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் 4ஆம் மற்றும் 5ஆம் சரத்துக்களுக்கு அமைவான தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த சட்டங்கள் மீறப்பட்டு வில்பத்து தேசிய சரணாலயம் தற்போது அழிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த சட்டவிரோத சம்பவம் குறித்து சூழலியலாளர்கள் என்ற வகையில் தாம் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் அது குறித்து இன்று வரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். சட்டவிரோத நிர்மாண பணிகள் காரணமாக வில்பத்து தேசிய சரணாலயத்தில் உள்ள உயிர் பல்வகைமைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் உயிர் பல்வகைமை மாத்திரமன்றி மருத்துவ தாவரங்கள் காணப்படுவதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளினால் அவை அழிவுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் கூறுகின்றார். முள்ளிக்குளம் உள்ளிட்ட வில்பத்து தேசிய சரணாலய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படுகின்ற நிர்மாண பணிகளினால் நீரேந்து பகுதிகள் இல்லாது போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் சூழலியலாளர் ரவீந்திர காரியவாசம் தெரிவிக்கின்றார். இவ்வாறான நடவடிக்கைகளினால் வடபகுதிக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து அறிய கிடைத்தவுடன் சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு தான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்ததாக வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா குறிப்பிடுகின்றார். தமிழ் மொழியில் காணப்படுகின்ற விடயங்களை மொழிபெயர்க்க வேண்டியுள்ளமையினால் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்றைய தினம் 8 மணித்தியால நீர்வட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிடுகிறது. இதற்கமைய ஹெவ்லாக் வீதியின் WAD சில்வா வீதி சந்தியிலிருந்து தும்முல் வரையான பகுதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரை நீர்வட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனை தவிர வெள்ளவாத்தை WAD சில்வா மாவத்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய குறுக்கு வீதிகள் காலு வீதியின் WAD சில்வா மாவட்டத்திலிருந்து பம்பலப்பேட்டி சந்தி வரையான பகுதி மற்றும் மாயா அவென்யூ ஆகிய இடங்களிலும் 8 மணித்தியாலத்திற்கு நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது. குறித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர திருத்த வேலைகளே நீர்வட்டுக்கு காரணம் என தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பாடசாலைகளின் 2ஆம் தவணை ஆரம்பிக்கப்பட்டு முதல் வாரத்திற்குள் அனைத்து பாடசாலைகளிலும் நுழம்பு ஒழிப்பிற்கான திகதியொன்றை நிர்ணயிக்குமாறு சுகாதார அமைச்சு கல்வி அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பாடசாலைகள் சில தினங்களுக்கு மூடப்பட்டிருந்தமையால் பாடசாலை வளாகங்களில் டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கான எச்சரிக்கை காணப்படுவதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன குறிப்பிடுகின்றார். பாடசாலைகளில் நுழம்பு பரவும் வகையிலான இடங்களை கண்டறிந்து அவற்றை சுத்திகரிக்குமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த டெங்கு நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அனைத்து பாடசாலைகளிலும் அதிகாரிகள் அவதானம் செலுத்துவார்கள் என தான் நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதுவரை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு நுழம்பு பரவுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். தற்போது இடைக்கிடையே ஏற்படுகின்ற மழையினால் நீர் தேங்கி நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதுடன் அவ்வாறு தேங்கி நிற்கும் நீரில் டெங்கு நுழம்புகள் பரவுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பபா பலிகவடன சுட்டிக்காட்டினார்.
சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 7205 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை ஆகிய பகுதிகளிலேயே அதிக அளவில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. அதேபோன்று கம்பகா மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளதென சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன மேலும் குறிப்பிட்டார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக ஸ்கைப்பூடாக மூடு நேரடியாக இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம். இந்த நாட்டின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை புத்தளம் முதல் கொழும்பு பாலியூடான அம்பாந்தோட்டை வரையான கரையோர மாவட்டங்களில் காலை வேளைகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான பொத்திவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். அதேவேளை மேற்கு தென்மேற்கு தெற்கு பகுதிகளில் கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்திற்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் எந்த ஒரு பகுதியும் கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நுவரேலியா பூண்டுலோய பகுதிகளில் கால்நடைகளுக்கு கால்வாய் என்ற நோய் பரவ ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் இணைய பகுதிகளிலிருந்து கால்நடைகள் கொண்டுவரப்படுகின்றமை இதற்கு பிரதான காரணம் என மத்திய மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் கே குலேஸ்வரகுமார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனவே நாங்கள் பணிப்பாளர் கே குலேஸ்வரகுமார் அவர்களை நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் இணைத்துக் கொண்டுள்ளோம். வணக்கம். வணக்கம். அதாவது தற்போது இந்த கால்நடைகளுக்கு நோய் பரவுவதாக அறிய கிடைக்கிறது. குறிப்பாக கடந்த நாட்களில் கால்நடைகள் தடை விதிக்கப்பட்டிருந்தது பல மாவட்டங்களில். இப்போது நுவரெலியா மாவட்டத்தில் இந்த கால்வாய் என்று நோய் பரவ ஆரம்பித்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த கால்நடைகளுக்கு இந்த நோய் பரவியுள்ளது என்று எவ்வாறு இனம் காண்பது? இது ஒரு வைரஸ் நோய். இது கால்களிலும் வாய்களிலும் உள்ள பசுக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய். புண் காரணமாக மாடுகள் உணவு உட்கொள்ளாமல் இறக்கின்றன. அது வைரஸ் நோய் என்றபடியால் தடுப்பூசி மட்டுமே ஏற்றப்படக்கூடியது. உள்ளூர் தயாரிப்பு செய்கின்ற தடுப்பூசிகள் இருந்தாலும் சடுதியான தாக்கம் ஏற்பட்டு உள்ளதால் இந்த நோய் சடுதியாக கூடுதலாக ஏற்பட்டபடியால் நாம் வெளியூரில் இருந்தும் இந்த நோய் தடுப்புக்குரிய ஊசியை தெரிவித்து இந்த நோய் தடுப்புக்குரிய ஊசிகள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. பூன்லேயாவில் தான் இந்த தாக்கம் முதலாக நமக்கு கிடைத்தது. எனவே அதற்கு சம்பந்தமான ஹட்டன் தலவாக்கல இந்த பகுதிகளில் பெரிய பண்ணைகள் இருக்கின்றன. மத்திய மாகாணத்தில் சுமார் 50,000 மக்கள் கால்நடைகள் வளர்த்தாலும் 17,207 பேர் கால்நடைகளை தனித்து தீவனம் செய்து கொண்டிருக்கின்றபடியால் நமக்கு மிகவும் கவலையான தன்மை ஏற்படும். இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவராமல் விட்டால் இதற்கு நமக்கு போலீஸ் திணைக்களம் மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த சக்தி டிவி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதில் நமக்கு மத்திய மாகாணத்தில் கௌரவ ஆளுநரும் கௌரவ ஆறுமுகம் தொண்டமானவர்களும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகின்றோம். அத்துடன் இன்று சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று அமைச்சு மட்டத்தில் நடைபெறுகின்றது. அதற்கு இன்று போய்கொண்டிருக்கின்றேன். அதன் மூலமாக சக்தியின் மூலமாக
கால்நடை வளர்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா அந்த கலந்துரையாடலின் விவரங்களையும் உங்களிடம் அறிந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல குலேஸ்வரகுமார் அவர்களே, இந்த கால்நடைகளில் இருந்து பெறப்படுகின்ற பால் அதற்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? பால் இந்த நேரத்தில் 2,38,000 லிட்டர் ஒரு நாளைக்கு மத்திய மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்த நோய் காரணமாக அதில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக நுவரெலியா மாவட்டத்தில் அந்த தாக்கம் இன்னும் எமது பார்வைக்கு வரவில்லை. ஆனாலும் எதிர்காலத்தில் வரும் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். அதாவது நான் கேட்கின்றேன் குலேஸ்வரகுமார் அவர்களே, அதாவது இந்த குறிப்பாக நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த கால்வாய் என்ற நோய் பரவுகின்றது என்று சொல்லி, இந்த பசு கால்நடைகள் இனங்காணப்பட்டால் இந்த கால்நடைகளில் இருந்து பெறப்படுகின்ற பால் இவற்றுக்கு பாதிப்பு இருக்கின்றதா என்று? இல்ல இது எதுவிதமான பாலில் இது வைரஸின் தாக்கம் எதுவும் ஏற்படாது. 62 பாகை சென்டிகிரேடில் இதை பாலை சுட வைத்தால் அப்படி இருந்தாலும் அதன் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாது. அதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி குலேஸ்வரகுமார் அவர்களை. காலை வேளையில் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் சிரமம் பாராத எங்களோடு இணைந்து கொண்டிருந்தீர்கள். அது மத்திய மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் கே குலேஸ்வரகுமார். சவுதி அரேபியாவிற்கு தொழில் நிமித்தம் சென்ற அசௌகரியங்களை எதிர்நோக்கி அதிக அளவிலான இலங்கையர்கள் ஜிட்டா சுமேஷி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக சவுதியில் தங்கியிருந்தமையினால் அந்த நாட்டு அதிகாரிகள் குறித்த இலங்கையர்களை கைது செய்து நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் நோக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளினால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுமேஷி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகாமில் போதிய வசதிகளின்மை இல்லை எனவும் பலர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வறுமையின் காரணமாகவே தொழில் நிமித்தம் சவுதிக்கு சென்றதாகவும் தம்மை விரைவில் நாட்டிற்கு வரவழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுவரை இந்த விடயம் தொடர்பில் ஜிட்டா கன்சியூலர் அலுவலகத்தின் முதல் செயலாளர் MPM ஷரூக்கிடம் வினவிய போது விரைவில் சுமேஷி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பணியாளர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அத்துடன் முகாமில் உள்ள ஆண் பணியாளர்களை முதலில் நாட்டிற்கு அனுப்பி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். முகாமில் உள்ள 5 பெண்கள் பணிபுரிந்த வீடுகளின் உரிமையாளர்களுடனான பிரச்சினை காணப்படுவதாகவும் அவை தீர்க்கப்பட்ட பின்னரே அவர்களை நாட்டிற்கு அனுப்ப முடியும் எனவும் ஜிட்டா கன்சியூலர் அலுவலகத்தின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.